கொடைக்கானல் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருந்து நம்ம சேனலை பார்க்க வந்த உங்கள் எல்லாருக்கும் எங்களோட அன்பார்ந்த வணக்கங்கள். இந்த ப்ராப்பர்ட்டி கொடைக்கானலில் ரொம்பவே ஃபேமஸான தாண்டிக்குடி மலையில் தாங்க அமைஞ்சிருக்கு. பல 100 கோடி வருடங்கள் உருவாகியிருக்கிற இப்புவியியல் அமைப்புகளில் இயற்கையின் பல அதிசயங்கள் உருவாகியிருக்கு. இயற்கையின் மத்தியில் அமைஞ்சிருக்க ஒரு வீடும் வீட்டை சுற்றிக்கும் மரங்கள் மற்றும் விவசாயம் நிறைஞ்சிருக்க இந்த ப்ராப்பர்ட்டி மொத்தம் 11 ஏக்கருங்க. இந்த வீடியோட இடையிலையோ இல்லை என்றலையோ ஒரு சர்ப்ரைஸான எலமெண்ட் வச்சுருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இந்த ப்ராப்பர்ட்டி மற்ற இடங்கள் மாதிரி இல்லாமல் நல்ல சரிசமமான தரை நிலப்பரப்போடு அமைஞ்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். மிளகு மற்றும் காஃபி அப்போ கூட இந்த ப்ராப்பர்ட்டியில் விவசாயம் பண்ணியிருக்காங்க. காஃபி லோ மெயின்டெனன்ஸில் தாங்க இருக்குது. ஸோ காஃபிலிருந்து ஒரு சிறிய அளவிலான வருமானம் இப்போ வரைக்கும் கிடச்சிட்ருக்குங்க. இந்த எஸ்டேட்டுக்குள்ளே இருக்க காஃபியெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணி எடுத்தோம்னா நல்ல கூடுதல் வருமானம் இந்த ப்ராப்பர்ட்டியிலேருந்து நம்மளால் எடுக்க முடியும். இங்கே இருக்கிற சில்வர் ஓக் மற்றும் ஒரு சில மரங்களில் பெப்பர் கொடிகளை ஏற்றி விட்டுருக்காங்க. இந்த பெப்பர் கொடிகள்லாம் மரத்தோட ஹைட்டுக்கே வளர்ந்து நல்ல விளைச்சலோட நல்ல வருமானமும் கிடச்சிட்ருக்குங்க இந்த எஸ்டேட்டுக்கு. அங்கங்கே அவகோடா மரங்களும் நட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், அவகோடா மரங்களில் பூக்கள் பூத்து பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக ரம்மியமாக இருக்குங்க. இது அவகோடா மரம் ஒரு டன் வரைக்கும் காய்க்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள மரம். அது பட்டர் ஃப்ரூட் ஃபுல் பூ. குறைஞ்சபட்சம் 1 to 1.5 லட்ச ரூபா வரைக்கும் இந்த மரமே உங்களுக்கு காய்க்கும். அந்த அளவுக்கு மரங்கள் இருக்கு உள்ள. இந்த எஸ்டேட் ஒரு நல்ல அசட்டாக தாங்க இருக்கும். இங்கே இருக்கிற மண்ணோட தன்மையும் நல்ல பலமாக தாங்க இருக்குது. அதனால தாங்க அவகோடா மரங்களில் இவ்வளோ பூக்களை நம்மளால் பார்க்க முடியுது. பெப்பர் செடிகளும் நல்ல உயரமாகவும் நல்ல விளைச்சலோடும் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே இருக்க மரங்கள்னு பார்த்துக்கிட்டோம்னா சில்வர் ஓக், குமிழ், ஜாக் ஃப்ரூட், இன்னும் இது மாதிரியான நேச்சுரல் ட்ரீஸ் நிறையாவே இருக்குங்க. நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த எஸ்டேட் பக்கத்துலேயே ஒரு அழகிய பெரிய கிராமம் அமைஞ்சிருக்குங்க. ஸோ நம்ம திங்ஸ் ஏதாச்சும் வாங்கினாலும் இந்த கிராமத்திலேயே வாங்கிக்கலாம். இந்த கிராமத்தில் எல்லா விதமான வசதிகளும் கொண்ட எல்லா கடைகளும் அமைஞ்சிருக்கு. நிறையா மக்களும் இந்த கிராமத்தில் வசிக்கிறாங்க. நம்ம எஸ்டேட்டுக்குள்ளே ஒரு கிணறு இருக்குங்க. இந்த கிணத்துல தண்ணி நல்லா இருக்குங்க. இங்கே இருக்கிற ஒரு சில மரங்களில் பறவைகள் கூடி விளையாடுறதும் மரத்தின் மேலே மர அணில் அதனோட உணவை தேடி போகிறதும் இந்த இயற்கையில் காண கிடைக்காத காட்சிகள்ங்க. அதெல்லாம் இந்த எஸ்டேட்டில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குங்க. ஒரு பெரிய ஓப்பன் ஹால் வெளியே அமைஞ்சிருக்குங்க. மழை பெய்கிற நேரத்தில் எல்லாரும் வெளியே உட்காந்து அந்த மலை மற்றும் இயற்கையோட அழகோடு சேர்த்து நம்ம எஸ்டேட்டை ரசிச்சுட்டு இந்த ஹாலில் இருக்கலாம். இந்த ஹாலில் இருந்து உள்ளே போனால் கெஸ்ட் ஹவுஸோட மெயின் ஹால் இருக்குது. இங்கேருந்து உள்ளே போனால் ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூமோடு அமைஞ்சிருக்கு. அகெயின் ஹாலுக்கு வந்து அந்த ஹாலில் இருந்து உள்ளே போனால் டைனிங் ஹாலோடு அமைஞ்சிருக்க ஒரு கிச்சனும் இருக்குது. கிச்சன்லேருந்து உள்ளே போனால் செகண்ட் பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூமோடு அமைஞ்சிருக்கு. நாம் பயன்படுத்துவதற்கு தேவையான வாட்டர்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக இங்கே ஒரு ஸ்டோரேஜ் டேங்க்கும் கட்டி வச்சுருக்காங்க. எல்லா பக்கங்களையும் ஜன்னல் அமைச்சு இயற்கை காற்று உள்ளே வர்றதுக்கும் நம்ம எஸ்டேட்டை பார்க்குறதுக்கும் அழகாக அருமையாக அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே லேபர் குவார்டர்ஸ் மற்றும் ஸ்டோரேஜ் ரூமும் இருக்குங்க. இங்கே இருக்கிற இந்த ரூமில் ஆடுகளை வளர்த்திட்டு வர்றாங்க. லேபர் குவார்டர்ஸ் பக்கத்துலேயே காஃபிக்கெல்லாம் உலர வைக்கிறதுக்காக ஒரு கிரவுண்டு இருக்குங்க. இங்கேருந்து பார்த்தாலும் சரிசமமான நிலப்பரப்போடு அமைஞ்சிருக்கிறத இந்த ப்ராப்பர்ட்டியில் நம்மளால் பார்க்க முடியும். மரங்கள் மற்றும் காஃபி, மிளகு வளர்ந்துட்டு இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். காஃபி பல்பூர் செட்டும் வச்சுருக்காங்க. ஆயில் மோட்டாரும் இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே இருக்குது. ஒரு காஃபி பல்ப் ரூமும் வச்சுருக்காங்க.
தாண்டிக்குடியில் ரொம்பவே ஃபேமஸான 3000 வருடங்களுக்கும் மேல் பழமை வாய்ந்த ஒரு முருகன் கோயில் இருக்கிறது ஒரு கூடுதல் சிறப்பு அம்சங்க. இங்கே பக்கத்துலேயே காஃபி போர்டும் அமைஞ்சிருக்குங்க. இந்த காஃபி போர்டில் காஃபிகளுக்கு மானியம் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம குடிக்கிற காஃபிக்கு இல்லைங்க, காஃபி செடிகளுக்கு மானியம் கொடுத்துட்ருக்காங்க. பக்கத்தில் தடியங்குடிசையில் ஹார்டிகல்ச்சர் ரிசர்ச் ஸ்டேஷனும் அமைஞ்சிருக்குங்க. இந்த ஏரியாவில் ரொம்பவே ஃபேமஸான வேல் ஃபார்ம் ரெசார்ட்டும் அமைஞ்சிருக்குங்க. இந்த ரெசார்ட் மட்டும் இல்லாமல் இன்னும் இது மாதிரியான நிறைய எக்கோ ஃபார்ம்ஸ் ரெசார்ட்டும் இங்கே ரன் ஆகிட்டு இருக்குங்க. ஸ்டேட்டஸ் சேல்ஸ் பண்ணுறதுனால மெயின்டெனன்ஸ் இல்லாமல் அப்படியே போட்டுறாங்க, அதனால தாங்க எப்படி இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்ரிகல்ச்சர் ப்ளஸ் ரெசார்ட் பர்பஸ்க்கும் சூட்டபுளாக இருக்குங்க. இந்த சைட் மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏக்கர் 30,000 to 40 லட்சம் வரைக்கும் போயிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ப்ரைஸை விட ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு வந்திருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் மற்றும் மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் ஒவ்வொரு ஏரியாலையும் இருக்கக்கூடிய சந்தை விலையை விட ரொம்பவே கம்மியாக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தாங்க எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். நீங்களே தாராளமாக ஒவ்வொரு ஏரியாலையும் போய் விசாரிச்சு பாருங்களேன். மார்க்கெட் எந்த அளவுக்கு இருக்குன்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும். அங்கே இருக்கிற ப்ரைஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டே வாங்க. அப்போ தான் நாங்கள் எவ்வளோ கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோன்னு உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது என்னென்னா ரொம்பவே பெரிய வாட்டர் ஃபாலோட, அதாவது நம்ம சில்வர் ஃபால்ஸை விடவும் ரொம்பவே பெரிய வாட்டர் ஃபாலோட அமைஞ்சிருக்கக்கூடிய, எதுக்கு சுற்றி வளைச்சிட்டு நீங்கள் பார்க்குறீங்களே இந்த பெரிய வாட்டர் ஃபால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 15 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி தாங்க அது. அதுவும் நீங்கள் எதிர்பார்க்காத விலையில் ரொம்பவே கம்மியான விலையில தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்குறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கூடிய சீக்கிரம் உங்கள் பார்வைக்கு நாங்கள் கொண்டு வந்துடுறோம். இந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்குறதுக்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்லாம் சொல்லுங்கள். நம்மளை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கிங்க, அப்படியே நம்மளை யூடியூப்லேயும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கான பட்ஜெட் ரேஞ்சில் உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி நாங்கள் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். அடுத்த ஒரு சூப்பரான இயற்கையோடு அமைஞ்சிருக்க ஒரு ப்ராப்பர்ட்டியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.